குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை காலகட்டங்களில் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து பயணம் ஆரம்பிப்பார். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கு. இந்த பயண காலகட்டங்கள் இதில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு, லக்ஷ்மியை வீட்டுக்கு வரவழைத்தல் அப்படிங்கிற நோன்பு கிடைக்கும். 17ஆம் தேதியே நமக்கு வருட மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு, சூரியன் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலை வருகிறார். சிம்மராசியில் உட்கார ஜம்மனு. இப்போ கோள்கள்லாம் எங்கே உட்காந்துருக்குன்னு பார்ப்போம்னா, செவ்வாய் 3ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார் மிதுன ராசியில். புதன் குரு இவங்க ரெண்டு பேரும் குரு உச்சம் பெற்று ஆயில்ய நட்சத்திரத்திலும் புதன் ஆயில்ய நட்சத்திரத்திலும் உட்கார்ந்துருப்பார். இந்த புதனானது 22ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசிக்குள்ள வந்துடுவார். சூரியன் ஆட்சியில் மகத்தில், கேதுவும் மகத்தில் உட்கார்ந்துருப்பார். பகை கிரகம் இங்கே உட்கார்ந்துருக்கு. சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சித்திரை சுவாதின்னு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசியில். சந்திர பகவான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பயணத்தை. சுவாதியில் சந்திர பகவான் ஆரம்பித்து போகும்போது மாதம் பிறந்திருக்கும். மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பயணம் செய்வார். ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியில். சனி வக்ரகதியிலே இருக்கிறாரு, ரேவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்படி கிரகங்கள் சாரங்களுடன், நட்சத்திர சாரங்களுடன் அமர்ந்திருக்கிறது. இந்த சந்திரன் காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகுவதற்கான வாய்ப்புகளும், மனதிலே இருக்கக்கூடிய காம குரோதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளிப்பாடாக வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. காரியங்கள் மெதுவாக நடக்கும், ஆனால் நல்லா ஸ்டபர்னாக நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது எடுத்து கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரம் எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போ எதையுமே ஸ்ட்ராங்காக செய்ய போகுது, எதையோ செய்ய போது சரியாக செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துன்னா ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நிதானமாக. மாசக்கோளவர் சந்திரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் 2ஆம் இடத்துக்காரர். குடும்ப தன வாக்குஸ்தானம் அந்த 3ஆம் இடத்துக்காரர். அப்போ உங்கள் ராசியிலேருந்து சுகஸ்தானத்துக்காரர். உங்கள் ராசிநாதனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, கன்னிராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் பயணம் போகிறார். அப்போ மண் மனை வாகன யோகம் கொண்ட எண்ணங்களுக்கு கடன் வாங்கணும்னு சில எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா? சில தடைகள் எல்லாம் நீக்கணும்னு தோணும் இல்லையா? பட்டாக்கள் விஷயங்கள்லாம் சில தீர்வுகள்லாம் கிடைக்கணும்னு எண்ணம் வரும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களிலே நீங்கள் செய்ய போகிறீங்க. பட்டா மாற்றிக்கிறது, ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு சொத்தை இன்னொரு சொத்துக்காக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள், எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. சுக்கிரன்னா கட்டிடம் நீச்சமாக இருக்கு. அதனால் பழைய பில்டிங்கை விற்று புது பில்டிங்க்கு மாறுறது, விளை நிலங்களை விற்று கட்டிடங்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களும்
தரவாடை கூட்டுருந்தேன் சார், இப்போ கொஞ்சம் செட் ஆகலை, நான் புதுசாக தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உருவாகும். சூரியன் கேதுவுடன் சேர்ந்து ஞானகாரகுடன் சேர்ந்து ஆட்சியில் உட்காருகிற காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்கிறது. பின்பு புதன்கிழமை புதன் 22ஆம் தேதி வந்து உட்காந்துப்பார். இப்போ 3 பேரும் சேர்ந்துப்பாங்க அந்த இடத்த சிம்மராசியில். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானம், அது நல்ல வலுவாக மாறிடும். அதனால் பொருளாதார வசதி நல்லா இருக்கும், நல்ல லாபங்களை பெருகும், முன்னேற்றமான கல்யாண விவகாரங்களில் நல்லபடியாக நடக்கும். அடுத்த நிலையிலே என் வம்சம் விருத்தியாவதற்கான பேச்சுவார்த்தைகளும் லாபங்களும் கூடும். அப்போ நல்ல எழுச்சி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ நல்ல சந்தோஷத்தை அதிகமாக பெறலாம். எப்போ சிக்கல் வரும்? விருச்சிக ராசியில் சந்திரன் உள்ளே போகும்போது விசாகம் அனுஷம் கேட்டை அப்படிங்கும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். பக்தி ஸ்ரத்தையுடன் இந்த வாரத்திலே வரலக்ஷ்மி நோன்பை இருந்து, தாயே என் வீட்டிற்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடு என்று வேண்டிக் கொள்பவர் ஒவ்வொருவருக்குமே அஷ்டலட்சுமியும் ஐஸ்வர்யங்களும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. செய்வதை புரிந்து கொண்டு யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தன் பயணத்தை அஷ்டமஸ்தானம் வரை செல்ல இருக்கிறார். இந்த 17ஆம் தேதியில் 23ஆம் தேதி வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்வதனாலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற செவ்வாயின் பார்வை இந்த மூல நட்சத்திரத்தின் மேலே விழுப்போவதனாலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளுக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில், அவரோடு தான் இந்த சந்திரன் பயணம் முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ மனசு சஞ்சலப்பட்ட மனசு கிளியர் மைண்ட் செட்டாக மாறப்போது தைரியத்துடன் காரியங்களை செய்ய போகிறீங்க. 7-12க்குரியவனுடைய பார்வை இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாக அமையப்போகிறது. 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், உச்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் புதனுடன் சேர்ந்து. இந்த புத பகவான் 22ஆம் தேதி சூரியனுடன் சேர்ந்து விடுவார். சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து கேதுவுடன் இருப்பார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே மண் மனை வாகனம் தாயார் ஸ்தானத்திலே. அதனாலே குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்வான சூழ்நிலையும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மற்றவர்களை பகைத்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் அவசியம் வேண்டாம். யாரையும் எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறத ஓரம் வச்சுட்டு பணிந்தால் பதவிங்கிற விவேகானந்தரின் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக அதுக்கேற்ற மாதிரி போயிடுது. அதுதான் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனால பண விரயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த சூரியனின் தன்மையாலே வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டம் இது. சனி வக்கரகதியிலே அமர்கிறார் லாபத்திலே. நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் செய்வன திருந்த செய் அப்படின்னு செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு லாபம் உண்டாகும். முயற்சியினால் வரக்கூடிய குருவின் அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை இந்த மூல நட்சத்திரத்திலே சந்திரன் முடிவாக இந்த வாரத்தில் நிற்பதிலே தெளிவாக தெரிவதனாலே வரலட்சுமி விரதத்தன்று தைரியலட்சுமியை வழிபட உங்களுக்கு வெற்றி
நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 22ஆம் தேதி வரைக்கும் புதனும் அங்கே இருப்பார் உங்கள் ராசிநாதன். பின்பு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்திலே புதன் குரு சூரியனுடன் அஸ்தங்கமாகி விடுவார். அதனால் நல்லதாக போச்சு. இல்லைன்னா புத்தி தடுமாற்றத்தினாலே சில சிக்கல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருப்பதனாலே செய்கிற காரியம் நல்லதாக நடக்கும். அங்கேயே கேது இருக்கிறார். புரிந்து கொண்டு காரியங்களை செய்தீர்களானால் வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறது. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளர பயணம் செய்து மண் மனை வாகனம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய மைண்ட் செட்டில் கொண்டு வந்து இதை பண்ணிடலாம் அதை மாற்றிடலாம் அப்படின்லாம் கொடுத்து சித்திரை நட்சத்திரத்திலே பயணம் செய்து படிப்படியாக அவர் மூல நட்சத்திரமான தனுசு ராசி வரை செல்ல இருக்கிற இந்த வாரங்கள் இந்த 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 17ஆம் தேதியிலேருந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு கோல்டன் கூஸ் அப்படின்வோம், பொன் முட்டையிடும் வாத்து. ஏன் அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், 5ஆம் இடங்கிறது அறிவு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம், 6ஆம் இடமானது சத்துருக்களை எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானம், 7ஆம் இடமானது கலத்திரம் என்கிற ஒருங்கிணைந்த காதல் கொடுக்கக்கூடிய எண்ணங்களாகும். இப்படி எல்லாமே அடுத்தடுத்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே மகிழ்ச்சியும் சுகமும் உங்களுக்கு ஒருங்கே வர இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் இந்த வாரத்தை நீங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணி அழகாக பண்ணிங்கன்னா வெற்றி இலக்காக அமைத்து கொள்ளலாம். என்னென்ன அமைச்சுக்கணும் அப்படின்னா, பண வரவை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக வைக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலையிலே நல்லபடியாக வைக்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்திலே நல்ல சூழ்நிலைகளும் மனதிலே வேண்டும். கல்யாண தடைகள் எல்லாம் நீங்கி வாரிசுகளும் நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்படி எல்லாரும் எல்லோரும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய வரலட்சுமி விரதமானது 21ஆம் தேதி இருக்குது. அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அன்று வரலட்சுமியை அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்குமாறு வேண்டிக் கொள்வது, ஸ்ரீசுதி என்கிற லக்ஷ்மியின் துதிகளை சொல்வது, கனகதாரா சோத்திரங்களை சொல்வது நமக்கு நன்மையை தரும். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதனுடன் சேர்ந்திருப்பார். புதன் 22ஆம் தேதி அன்னைக்கு குடும்ப தன வாக்குஸ்தானமான சிம்ம ராசிக்குள்ளே போயிடுவார். உங்கள் ராசியுடைய சந்திரன் கன்னிராசியிலே சித்திர நட்சத்திரத்திலே பயணம் செய்து தனுசு ராசியிலே மூல நட்சத்திரத்திலே பயணத்தை முடிக்கக்கூடிய வாரமாக இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஒரு காலகட்டங்களுமே உங்களுக்கு நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிற சூழ்நிலை காட்டும். லாபங்களும் உண்டு. பல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். காரிய தடைகளும் தாமதங்களும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள்லாம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சந்தோஷ பெருக்கை குரு உங்கள் ராசியிலேருந்து கொடுப்பார். கவலைப்பட வேண்டாம். மனதில் குழப்பம் வேண்டாம். ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களுக்கான பயணங்களுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பயணங்கள்லாம் திருப்பி வரும். அதுக்கு டியூன் பண்ணிக்கிடுங்க. உங்களை கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, முக்கியமாக முதுகு வலி, கால் வலி, இந்த வலிகள் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் 2ஆம் இடத்திலே இருக்கிறதுனால குடும்பத்திலே சின்ன சின்ன கவலைகள் வரும். அதையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய எஃபெக்டானது வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவதாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துலேருந்து இருக்குது. முயற்சி ஸ்தானத்திலேருந்து பயணம் செய்யக்கூடிய சந்திரன் மூல நட்சத்திரம் வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் எல்லாம் தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த இந்த ரெக்யூப் பண்ணுற ரீஃபியூவல் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அடுத்த பயணத்துக்காக நம்மளை முதல்நிலைப்படுத்தி கொள்ளக்கூடியது. இதை எல்லாமே இங்கே ரீஃபியூவலிங் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு வளத்தையும் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதாகும். சூரியன் 2ஆம் இடத்திலே ஆட்சியிலே அமர்ந்தது கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார், புதனுடன் சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிற காரணத்தினாலே மனதிலே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குழப்பங்கள் இருக்கும். பெரியவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டு, இல்லை நம்மளே கொஞ்சம் தீர்மானமாக ரிலாக்ஸான மூடில் அதுக்கு கவுன்சிலிங் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் வெற்றிகள் உண்டாகும். இந்த காலகட்டங்களிலே 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் இருப்பதனாலே தைரிய லட்சுமியை வணங்குவது ஒரு நல்லது ஒரு பலனாகவும் பரிகாரமாகவும் அமையும். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. ராசிக்குள்ளர சூரியன் ஆட்சியிலே அமரக்கூடிய வாரமாக அமைகிறது. 22ஆம் தேதி புதனும் உங்கள் ராசிக்குள்ளே வந்துவிடுவார். புத்தி அப்படிங்கிறவர் லாபத்துக்குரியவர். உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளர் கேது ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி மூவரும் சேர்ந்து ஒருங்கே அமரக்கூடிய சூழ்நிலைகளே 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குரிய சந்திரன் 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்திலே பயணம்பதால் குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டாகும். பயப்பட வேணாம். அதுக்கு வரவுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் உங்களுக்கு குருவின் அனுகிரகத்தினால. குருவின் அனுகிரகத்தினால புதன்கிழமை அன்னைக்கு குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமையும். புதன் வியாழன் வெள்ளி வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அடுத்தடுத்த நிலையிலே வளர்ச்சிக்கு எண்ண ஓட்டங்களை நீங்கள் செலவு பண்ணலாம். வேலைக்கு புதிய ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு பயணங்களின் மூலியமாகவோ இல்லை இடப்பெயர்ச்சிகள் மூலியமாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், இப்படி நன்மைகளை பயக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் உங்களுக்கு உண்டாகும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையின் மேலே இந்த தனுசு ராசியிலே வரக்கூடிய சந்திரன் மூல நட்சத்திரத்தின் போது பயணம் செய்யக்கூடிய சந்திரனின் பார்வை விழும். அப்போது உங்களுக்கு தைரியத்துடன் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியுடன் இருக்கும். குழந்தைகள் வழியில் அவங்கள டியூன் பண்ணி அழகாக கொண்டு வருவீங்க. விவசாயத்திலே இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நீங்கும். கொஞ்சம் எதையுமே சாதிச்சு விடலாம் சார், ஏதோ நம்ம ரெக்யூப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சுக்கிர பகவான் நீச்சத்தில் இருக்க சனியின் வக்ரகதியின் பார்வை குடும்பத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. எதிர்பாராத வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரலட்சுமி விரதமானது 21ஆம் தேதி வருவதனாலே தனலக்ஷ்மியை வழிபடுவது ரொம்ப நல்லது. தன வசீகரம் மந்திரங்களை சொல்லிக்கொள்வது, அந்த வசீகர மந்திரத்தினாலே வரக்கூடிய தன வசியங்கள் இல்லை கனகதாரா சோஸ்திரங்களை சொல்வது, ஸ்ரீசுதி என்கிற லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை சொல்வது, இதனாலே நல்ல பலன்களை பெறலாம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலே சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறார் இந்த வாரத்தின் முதலிலே. அங்கிருந்து தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்வார்.
4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதனாலே மண் மனை வாகனம் பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். பயணங்கள் பற்றின எண்ண ஓட்டங்கள் கொண்டு வரும். மனதிலே நிறைய ரிதமிக் டியூன்ஸ்லாம் நிறைய இருக்கும். லாபம் அப்படிங்கிறது வருமானமாக பெருக்கிக் கொள்வது, மனதிலே சந்தோஷமாக பெருக்கிக் கொள்வது போன்றவைகளாக மாறும். எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருவதற்கான செவ்வாயின் பார்வை இருப்பதனாலும், தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதனாலே பணவிரயமும் பயமும் சேர்ந்த கலவையாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வெற்றிக்கான வழிகளை மனதிலே தீர்மானமாக முடிப்பதற்கு சனியின் வக்ரகதியான பார்வை, சுக்கிரனின் சேர்ந்த அமைப்பு 2ஆம் இடத்துக்குரியவராக இருப்பதனாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுகிறது. அதனால் தன லாபங்கள் உண்டு. குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு பல வழிகளிலும் வழிகாட்டுதலாக அமையக்கூடிய காலகட்டங்களிலே 12ஆம் இடத்திலே உச்சம் ஆட்சி பெறுகிறார் சூரியன். கேதுவுடன் சேர்ந்து பண்ணுவதனாலே ஆரோக்கிய விஷயமாக செலவுகள் உண்டாகும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா லாபம் உண்டு. 22ஆம் தேதி மேற்கு ராசிநாதனான புதனும் 12ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்துக்குள்ளே போகிறாரு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வதும் நல்லது. இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கும். அதனால் அதை பற்றின விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. கடன் கொடுக்கறதும் வேணாம், கடன் வாங்கிறதும் வேணாம். ஜாமீன் கையெழுத்து அவசியம் போட வேண்டாம். அவசியம் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நிற்க நல்லது. நீங்கள் எந்த முயற்சி எடுப்பதாக இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே செய்யுங்க, வெற்றி உண்டு. இந்த வாரத்திலே வரலட்சுமி விரதத்தை அன்று 21ஆம் தேதி வருகிறது. அன்றைய நாளிலே அவசியம் லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள். சுக்கிரனின் நீச்சத்தன்மை மாறி உங்களுக்கு பண வரவையும் நலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று தருவதற்கு இந்த வழிபாடு துணை நிற்கும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் சுக்கிரன் நீச்சம் என்கிற 12ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர் அமர்ந்து அங்கே சந்திரனுடன் இணைகிறார். இந்த வாரத்தின் முதலிலே சித்திரை நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய சந்திரனானவர் உங்களுடைய ராசியினுடைய உள்ளே சுவாதி நட்சத்திரத்திலே வரும்போது சூரியன் ஆட்சிக்குள்ளர வருகிறார் சிம்மராசிக்குள்ளர. அதனாலே லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேலைகள் ஆகணும், நல்லபடியாக நடக்கும். உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். டெண்டர்ஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அரசியல் வாழ்க்கைகளிலே உங்கள் வாக்கு பொன்னான விஷயங்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும், உங்களை கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையும், நிலையான தன்மையிலே நீதி மாறாத எண்ணங்களிலே லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். 2ஆம் இடமான விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் குருவினால் பார்க்கப்படுகிறதுனாலே விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். செவ்வாயின் பார்வையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மேலே விழுவதனாலே பக்திபூர்வமான எண்ண ஓட்டங்களும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினாலும் வெற்றிகள் உண்டு. இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால் பயணங்களின் போதும் பணியின் போதும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நிறைய மாற்றங்களிலே சில சிக்கல்களும் கொண்டு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு நடந்து கொள்ள வேண்டும். சூரியனின் பார்வை இங்கே வருகிறது.
லாபத்திலிருந்து வருவதனால நல்லா டியூன் பண்ணிங்கன்னா நல்லே படிப்பாங்க, நல்லபடியான முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு பொன்மயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்திற்கு வாழ்க்கை வகைகள். அதனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்திலே வக்ரகதியிலே அமர்கிறார் சனி பகவான். சுக்கிரனை பார்க்கிறார், ராசிநாதனை பார்க்கிறார். இதனாலே உங்களுக்கு தன விரயங்கள் இருந்தாலும் லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைச்சதுனால காசு சார் அப்படிங்கிற பெருமையோடு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சந்திரன் மூல நட்சத்திரத்திலே வரும்போது செவ்வாயினால் பார்க்கப்படுவதனாலே முயற்சிகள் வெற்றிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பது. இந்த வாரத்தின் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தினே முயற்சிக்கான அத்தனை விஷயமான தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக தைரிய லட்சுமியை வணங்க வெற்றி உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் அஷ்டமத்தில் மறைந்து கொண்டு தன் பார்வையை குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே வைக்க தனுசு ராசியிலே இந்த வாரத்தில் கடைசியிலே சந்திரன் மூல நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலிருந்து இந்த குடும்ப தன வாக்குஸ்தானத்து வரை செல்ல இருக்கக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதுடன் குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்களுடன் பயணம் செய்வதான மனது நல்ல மனசாக இருக்கும். மனசில் எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதாக இருக்கும். குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவினாலே லாபங்களும் பெருகும். தொழில் ஸ்தானத்திலே சூரியன் ஆட்சி பெற இருக்கிறார். அங்கே புத பகவானும் 22ஆம் தேதி வந்து விடுவார். ஏற்கனவே கேது இருக்கிறார். நிறைய பயணங்கள் உண்டாகும். தன லாபங்கள் கிடைக்கும். வெற்றிகள் சொன்ன மாதிரி கிடைக்கும். இடப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய சந்தோஷங்கள் உண்டு. நிறைய பேருக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்த நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளாக நடப்பதனாலே வீட்டில் சுப சாப்பாடு, விருந்து, உபச்சாரங்கள் எல்லாம் இருக்கும். அதில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கு. சுக்கிரனின் இந்த 11வது இடம் நல்லதொரு மொமெண்டமாக இருக்கிறதுனாலையும் நீச்சகதியிலே இருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டங்களினால வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்மைகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் சந்தான லக்ஷ்மியை வழிபடுவது 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தன்று சந்தான லக்ஷ்மியை மனதால் தியானம் பண்ண குடும்பத்திலே அடுத்த நிலைகளிலே வளரக்கூடிய சூழ்நிலையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான லக்ஷ்மியை வழிபடுவதும் இன்றைய காலகட்டங்களிலே 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு வணங்குங்கள். லக்ஷ்மியின் சோத்திரங்களை சொல்லுங்கள். கனகதாரா சோத்திரம் என்கிற அந்த நெல்லிக்கனி பெற்றுத்தந்த ஆதிசங்கரின் சோத்திரங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு சுபிட்சங்களும் பலமும் ஐஸ்வர்யம் பெருகட்டும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உச்சத்திலே. அவருடன் சேர்ந்திருந்த புத பகவான் 22ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார். சிம்மத்தில் இப்பொழுது சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். கேதுவும் அமர்ந்திருக்கிறார். புதனும் வந்து விடுவார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லதொரு பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடம். பயங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஓரம் வச்சுட்டு நீங்கள் நிதானித்து செஞ்சீங்கன்னா காரியங்கள் நல்லா இருக்கும். காரியத்தை பரப்பரப்பாக இல்லாமல் புரிந்து கொண்டு செய்தீர்களானால் பூர்வ புண்ணியம் எப்பவுமே நல்லதாக கொடுக்கும். பணிந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை,
புரிந்து செய்தல் அப்படிங்கிற எண்ணங்கள் இதுதான் முக்கியம். சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியும் 7க்கும் உரியவரானவர் லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சனியினால் பார்க்கப்படுகிறார். இந்த சனியினால் பார்வைப்பட்டதனாலே நிறைய விஷயங்களிலே உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் சிக்கல் எல்லாம் தீர்த்து விடுவார். குருவின் பார்வை உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தின் மேலே இருக்கும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் மேலும் 2ஆம் இடத்தின் மேலே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மூல நட்சத்திரத்தை உங்கள் ராசிக்குள்ளே இருந்து சந்திரன் பகவான் உள்ளே வந்து செட் பண்ண போகிறார். அப்போ மனது வெளியில் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆசாபாசங்களையும் ஒன்று திரட்டி உங்களுடைய மண்டைக்குள்ளே திணிக்கும். ஒன்றுது இதெல்லாம் பண்ணியிருக்கணும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ட் ரிசல்ட்டாக வந்து நிற்கக்கூடிய வாரம் இது. அதனால் கொஞ்சம் என்னெல்லாம் மனசில் தோன்றதோ அதெல்லாம் அழகாக எது முடியுமோ அந்த காரியங்களை நிதானித்து செய்தீர்களானால் அது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு அழகாக மாற்றி கொடுக்கும். மனம் போல மாங்கல்யம், எண்ணம் போல வாழ்வு, மனசு இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய வாரம் இது. இதுக்கு ஒரு உபாயம் என்னன்னாக்கா, வரலட்சுமி விரதம் 21ஆம் தேதி வருது. நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு பூஜையிலே லக்ஷ்மியை வீட்டுக்கு வர சொல்கிறதில்ல. லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு நம்ம கலசத்தில் ஆவாகனம் பண்ணி வீடில் நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடுவதனாலே நிரந்தர வெற்றியை நீங்கள் பெறலாம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துக்காரான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமான தனுசு ராசி வரை வருகிறார். இந்த 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி காலகட்டங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம் வரைக்கும் பயணம் இருக்கிறது. இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது உங்களுக்கு லாபாதிபதியான செவ்வாயின் சாரத்தில் அமர்வதனாலே இந்த பாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சந்திர பகவான் லாபத்தை கொடுக்க தாங்கியிருக்கிறார். தொழிலிலே நல்ல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தணும், இடத்த மாற்றி வேறு இடம் பண்ணணும், புதுசாக எதனா வாங்கணும், ஏதானும் கார் வீடு தொழில் மாற்றம் இது எல்லாம் பண்ணணும், அட்லீஸ்ட் என்னுடைய கம்பெனியோடைய பேரையான போர்டையான மாற்றணும் அப்படின்லாம் எண்ணங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வாரம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமையும். மாற்றங்கள் மாறாதது அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அழகாக கட்டுக்கோப்பாக உங்களை மாற்றிக்கொள்ளலாம். குருவின் அருள் கிடைக்கிற இந்த காலகட்டங்களில் லாபத்தை குரு பார்ப்பதனாலும் விரயம் மற்றும் ராசியை தைரியஸ்தானத்துக்கும் லாபத்துக்கும் உரியவரான இந்த செவ்வாய் பார்ப்பதனாலும் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இருக்காது. தைரியங்களுடன் சில காரியங்கள் உங்களால் பண்ண முடியும். சூரியன் அஷ்டமத்தில் மறைந்து கொண்டு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத பண வரவு, இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் பணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். அப்படி உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தராசு கொஞ்சம் உங்கள் சைடு மேலே இருக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தைரியமாக சொல்லலாம், நிறைய விஷயங்கள் நன்மைக்கான வழிகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் லக்ஷ்மி தேவியை பிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. பெருந்தேவி தாயார்னு காஞ்சிபுரத்தில் இருக்கா இல்லையா, வரதராஜ சுவாமி சந்நிதியில் இருக்கக்கூடியார். அந்த பெருந்தேவி தாயாரை நினைத்து கொண்டு ஸ்ரீசூதியை சொல்ல தேசிகனுக்கு சுவாமி தேசிகன் அந்த பிரம்மச்சாரி பையனுக்கு ஒரு பைசா வேணும்னு கேட்குறார். ஸ்ரீஸ்ருதியை சொல்ல அங்கே வானத்திலிருந்து பூமி வரை பொற்காசுகளாக கொட்டியதுன்னு சொல்வோம். அப்படிப்பட்ட ஸ்ரீஸ்ருதியை நீங்கள் சொல்வது நல்லது. இல்லைன்னா கனகதாரா சோத்திரம் என்று
ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்வது, இது எல்லாமே இந்த வரலட்சுமி விரதத்தன்று சொல்லி அதனால் வரக்கூடிய அளப்பரிய பெருமைகளையும் பலன்களையும் பெறலாம். அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். அங்கிருந்து சித்திரை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்வதனாலே குருவினுடைய அனுக்கிரகத்தினாலே உங்களுக்கு நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் காலகட்டங்கள். குருவின் பார்வை உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தின் மேலே இருப்பதும் உங்கள் ராசியின் விரயஸ்தானத்தின் மேலே இருப்பதும் உங்கள் ராசியினுடைய குடும்ப தன வாக்குஸ்தானத்தின் மேலே இருப்பதும் ரொம்ப முக்கியம். சந்திரனுடைய வீட்டிலேருந்து இவர் பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டங்களிலே சந்திரன் செல்லக்கூடிய இந்த நேரத்திலே தொழில் அப்படிங்கிற விருச்சிக ராசியிலே பயணம் செய்யும்போது குருவினால் பார்க்கப்படும் தொழில் விஸ்தாரமாக மாறும். பெரிய லெவலில் நீங்கள் நிறையா பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வாரம் தொடங்குங்க. அது லாபத்தை நோக்கியதாக மாறுவதற்கு செவ்வாயின் பார்வையும் குருவின் அனுகிரகமும் உங்களுக்கு துணை நிற்கும். அப்போ நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வழி உண்டு. வளர்ச்சிக்கான வழி இந்த வாரத்தில் இருக்கிறது. வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கல, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு இருக்குது. பயணங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸை ஈஸியாக ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த வாரத்தினுடைய 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்றைக்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுவதனாலே வெற்றிகள் உண்டு. நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அன்றைக்கி நீங்கள் லக்ஷ்மியின் ஸ்தோத்திரங்களை சொல்லி அவளை வணங்க வெற்றியும் நல்ல வளர்ச்சியும் உங்களை தொடர்ந்து வரட்டும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான கன்னிராசியிலிருந்து பயணத்தை துவங்குகிறார். சித்திரை நட்சத்திரத்திலிருந்து துலா ராசியில் வரும்போது சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற போது கொஞ்சம் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. விசாகம் கேட்டை அனுஷம் இந்த நட்சத்திரங்களிலே பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டங்களும் இருக்கிறது. குருவினால் பார்க்கப்படக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் விசாகத்தின் அன்றே நீங்கள் புதன்கிழமைக்கு அப்புறமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய லாபம் செவ்வாயின் பார்வை 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்திலிருந்து பார்க்கப்படுவதனாலே புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. வீடு மாற்றணும், வாகனங்கள் மாற்ற வேண்டும், நிலபுலங்களை விற்றுவிட்டு வேறு காரியங்கள் எல்லாம் தொழிலை தொடங்க வேண்டும். இப்படி என்ன விதமான எண்ணங்கள் இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த வாரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. குருவினுடைய அனுக்கிரகமானது லாபஸ்தானத்தின் மேலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சந்திரனானவர் தொழில் அப்படிங்கிற இடத்துல அழகாக வந்து உட்கார்வார். அப்போது உங்களுக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னாலே, மூலம் என்றாலே ஆரம்பம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றிக்கான இலக்குகளை எளிதாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது. சூரியன் ஆட்சியில் புதன் கேதுவுடன் சேர்ந்து சிம்மத்தில் உட்கார்ந்து கொண்டு விரயஸ்தானமான இந்த
கும்பராசியை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தாலே பொருள் வரவெல்லாம் உண்டு. கவர்மெண்ட் ரிலேட்டடான சிக்கல் எல்லாம் அரசாங்க தொடர்பான சிக்கல்கள் தீரும். அப்போ எல்லா விதத்திலும் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, புதுசாக பேர் வாங்கணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு பீரியடை உங்களை வளர்ச்சி கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அழகாக பார்த்து பண்ணிங்கன்னா அதுவே போதும். இதுக்கு என்ன சார் வேணும்னா தைரியம் வேணும். 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தும் போது நீங்கள் தைரிய லட்சுமியை வணங்கம் பண்ணுங்க. அவளை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக மாறுவதற்கு இந்த ஸ்ரீசுதின்னு சொல்லுவோம், லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது, இதெல்லாம் சொல்லி லக்ஷ்மியை வணங்க சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.